மற்றொரு உடனுக்குடன் நிரலையில் கொத்தடிமைகளை போன்று தங்களை நடத்துவதாக வட மாநில இளைஞர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். உடனுக்குடன் நிரலையாக பார்த்து வருகிறோம். வட மாநிலத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக புகார் தெரிவித்துள்ளனர். கொத்தடிமைகள் போல் தங்களை நடத்துவதாக போலீசில் புகார் அளித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார். வணக்கம் பார்த்திபன், நடந்தது என்ன முழு விவரம்? மாலத்தி, சென்னை வேசற்பாடி பகுதியில வடமாநிலத்தவர்களை கொத்தடிமைகள் போடு நடத்துவதாக சென்னை வேசற்பாடி காவல் நிலையத்தில் வடமாநிலத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்த நிலையில அந்த தனியார் நிறுவனம் கான்ட்ராக்டர் ஓனர் உள்ளிட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. சென்னை வேசற்பாடி காவல் நிலையத்துக்கு வந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் கொருக்குப்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில ஒப்பந்த அடிப்படையில் லோடிங் அன்லோடிங் வேலை செய்து வருவதாக அவர்களுடைய அந்த காங்கிரஸ் அந்த தொழில் பணி செய்யக்கூடிய நிலையில அவனுடைய டெண்டர் நிறைவடைந்ததாக கூறப்படுகிறது. அப்போ இது குறித்து அந்த டெண்டர் ஓனர் சார்லஸ் புதிதாக டெண்டர் எடுத்திருக்கிறார். அவர் இவர்கள் தங்கியிருக்கக்கூடிய, குறிப்பாக வடமாநிலத்தவர்களும் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில சென்று தன்னிடம் மீண்டும் வேலை செய்ய வேண்டும், நான் இந்த அளவுக்கு தான் கூலி தருவேன் என கூறியிருப்பதாகவும், அதற்கு அந்த வடமாநிலத்தவர்கள் எங்களுக்கு நாங்கள் வேறு இடம் வேலை செய்ய போகிறோம் என்று பீகார் மாநிலத்தை சேர்ந்த வடமாநிலத்தவர்கள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது வேற எங்கேயும் வேலை செய்தாலும் சரி, நாங்கள் உன்னை விட மாட்டோம் என மிரட்டிய நிலையில அந்த வடமாநிலத்தவர் கும்பல் தங்கக்கூடிய இடத்துக்கு சென்ற அந்த கும்பல் அவர்களை தாக்கக்கூடிய, குறிப்பாக அந்த சார்லஸ் உள்ளிட்ட நண்பர்கள் அந்த வடமாநிலத்தை தாக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக வடமாநிலத்தவர்கள் ஏற்கனவே தாக்கப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில சென்னை வேசற்பாடியில கொத்தடிமையாக வேலை செய்துதான் ஆக வேண்டும் என கட்டாயத்தின் பேரில் அதற்கு வேலை செய்ய முடியாது என பீகார் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் கூறவே அவர்களே அந்த நபர்கள் தாக்கக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து தான் வேசற்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரை விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த நிறுவன உரிமையாளர் சார்லஸ் உள்ளிட்ட நண்பர்கள் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த புகார் முகேஷ் குமார் அந்த குறிப்பாக பீகார் மாநிலத்தை சேர்ந்த அவர் புகார் அளிச்சிருக்கிறாரு. இந்த புகாரின் பேர்ல தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு ஆடியோ பகிரும் வாட்ஸ்அப்ல ஷேர் ஆகுது. அந்த ஆடியோ பகுதியில என் மீது இது போல ஒரு குற்றம் சொல்லியிருக்கீங்க, ஆனா ஒருத்தர் 10 பேர் வாழ வேண்டும் என்றால் ஒருத்தரை பலி கொடுத்துதான் ஆக வேண்டும் என அந்த ஆடியோ போதும் வெளியிட்டு நல்ல அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தை சேர்ந்த வடமாநில தொழிலாளர்கள் பயந்து போய் இந்த காவலுக்கு இந்த புகார் அளிச்சிருக்கிறாங்க. உரிய அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது. இதனால அதிலே அவர் கூட வேலை செய்யக்கூடிய சிலர் தங்கள் பீகார் மாநிலத்துக்கு திரும்பி செல்லக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் சார்லஸ் மற்றும் அவர் கூட இருக்கிற அக்னாஷ் போன்ற சிலரே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விசாரணையில வடமாநிலத்தை தாக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் வேசற்பாடி பகுதியில சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மாலதி, பார்த்திபன், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.